கும்பராசி என்பதற்கான சித்திரை மாத பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 சித்திரை மாத பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/25 தமிழ் புத்தாண்டு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டு நாள். இந்த சித்திரை 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/4/2025 ராகு பகவான் வந்து கும்பராசி பயிற்சி அடைகின்றார். கேது பகவான் சிம்மராசி பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறைப்படியான ராகு கேது பயிற்சி நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதம் சித்திரை மாதம் அமைகிறது. சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மேஷராசிக்கு பயிற்சி அடைகின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுனராசி பயிற்சி அடைகின்றார். இந்த சித்திரை மாதத்தில் வாக்கிய முறைப்படி ராகுகேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி, சித்திரை 26 குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசியுடைய ஒரு பொது பலன்கள். இந்த கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், புரட்டா நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உடைய கும்பராசி அன்பர்களுக்கான இந்த சித்திரை மாத பலன் பார்த்தோன்னா, இந்த கும்பத்தில் வந்து ஜென்ம சனி அமர்ந்திருக்கின்றார். இந்த ஜென்ம சனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை 13ஆம் தேதி வந்து ராகுவும் சேர்றார். அந்த ராகுங்கிற சேருகின்ற பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலை இல்லை. உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தா கும்பராசிக்கு வந்து சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கடுமை இருக்காது. அதனால் வந்து நன்மை தராட்டார் ரொம்ப கஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீண் பிரச்சனைலாம் கொஞ்சம் அதிகமாக வராது உங்களுக்கு. வரவை விட கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் மற்ற உறவினர்களில் கொஞ்சம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உடல் உபாதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். உள்ளூர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு உடல் செல்லாம் கொஞ்சம் ஒரு உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காது. தயவுசெய்து இரவு நேரம் கொஞ்சம் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கும். மேக்ஸிமம் இரவில் பணி செல்வதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. விவாக முயற்சிலாம் பண்ணால் கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்களும் தடைத்தாமலும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு நம்ம என்ன விவாக விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்துக்கு அன்புக்கு பார்த்தவங்களுக்கு இந்த உத்தியோகத்துறை கொஞ்சம் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களில் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் பார்த்தோன்னா ஜென்ம ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் பொறுப்புகளும் பணிச்சுகளும் அதிகரிக்க போகுது. அதனால் அதிக பணி நீங்கள் செய்யக்கூடிய காலம் அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் கொஞ்சம் தவறாக தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கிடையாது உங்களுக்கு. இடமாற்றம்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமையுது உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சனி பகவான் ரான் சேர்க்கையில் பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி வீடாக இருப்பதாக பார்த்தோன்னா கும்பராசி ஏற்பட்டுள்ள அந்த தொழில் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் வியாபார அபிவிருத்தி கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த சந்தை நிலை உங்களுக்கு சாதமாக இருக்கின்ற பொழுது உங்கள் வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கக்கூடிய காலகட்டமாக கும்பத்துக்கு இந்த சித்திரை மாதம் அமைகிறவங்களுக்கு. இந்த லாபத்துக்கெல்லாம் கொஞ்சம் இந்த குறை இருக்கும்போது அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கிடைக்க போது உங்களுக்கு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அலைச்சி கேட்ட கொஞ்சம் வருமானத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அமைப்போது உங்களுக்கு. இருப்பினும் அந்த அலைச்சல் கேட்ட ஒரு வருமானத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் புதிய விருப்ப நிலைங்க தொடங்குவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஏற்றுமை சார்ந்த நமக்கு நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போது உங்களுக்கு. பிரசித்தி நல்ல ஒரு வர்த்தக நிறுவனத்தோடு கொஞ்சம் கான்ட்ராக்ட் போடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. இந்த அன்பர்களில் பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு நல்ல மாதமாக தான் அமையுது உங்களுக்கு. மாணவர்கள் பார்த்தா கொஞ்சம் ஆரோக்கிய சம்மந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க. நீங்கள் எந்த சந்தேகமாக ஆசிரியர் கேட்டு தெளிவுபடுங்க. சகமான கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக பழகிறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. பொதுவாக பெண்கள் பார்த்தா வந்து ஜென்மராசி வந்து சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு. அதனால் ராகு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கவனமாக இருங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த
வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. கும்பராசிக்கு பெண்மணிக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்க போது. உங்களுக்கு பொறுமையாக பேசி பொறுமையாக பரவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பேச்சுக்கல்லையே கொஞ்சம் செயலையும் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு. உங்களுடைய பரிகாரம் பார்த்தா நவகிரக சன்னதிக்கு போயிட்டு கொஞ்சம் விளக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய அனுகூலமாக தகுந்த பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 6ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் 21 24ஆம் தேதி வரைக்கும் 23 அனுகூலமாக தகுந்த இந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல விஷயம் பற்றி பேச நல்லா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய சந்திராசம் பார்த்தீங்கன்னா 25 20 சந்திராசமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற கும்பத்தூர் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.